வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு ஜவ்வரிசி, ஒரு 5 ஏலக்காய், 1/2 கிலோ வெல்லம், கொஞ்சம் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை, 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றி பாசிப்பருப்பை போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். ஜவ்வரிசியை அதிக நேரம் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். கொஞ்சம் வறுத்து வந்ததுமே நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைய விட்டுறலாம். இப்போ பாசிப்பருப்பு ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம கரைச்சி வடிகட்டி வச்ச வெல்லத்தை ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெல்லம், ஜவ்வரிசி, பாசிப்பயிறு 3மே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். கொதித்து வந்ததுமே அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ கொதி வருது, நல்லா கொதிச்சிருச்சு. இன்னொரு கடாயில் நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தேங்காய் வறுத்து வந்ததுமே முந்திரியை போட்டுக்கலாம். அதில் திராட்சையும் போட்டுக்கலாம். 3மே நல்லா வறுத்து வந்ததுமே அதை எடுத்து பாயாசத்தில் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.